முன்னேற்றத்தை அவன் பார்க்கணும், செத்து போயிடக்கூடாதுல்ல. நீ வாழ்றத அவன் பார்க்கணும்டா. முடிஞ்சா அப்பப்போ கீழே போற மாதிரி தெரிஞ்சா ஏதாவது டொனேஷன் பண்ணு. ஏசு எப்படி சொல்றாரு பாருங்க, உன் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு என்ன பண்ணு. நிறைய பேருக்கு அதுக்கு விவரம் தெரியல, ஏன் இப்படி சொல்றாருன்னு தெரியல. எனக்கு அப்புறம் தான் ஒரு நாள் வெளிச்சம் அடிச்சிச்சு. டே, உன் முன்னேற்றத்தை அவன் பார்க்கணும், செத்து போயிடக்கூடாதுல்ல. நீ வாழ்றத அவன் பார்க்கணும்டா. முடிஞ்சா அப்பப்போ கீழே போற மாதிரி தெரிஞ்சா ஏதாவது டொனேஷன் பண்ணு. ஏன்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டே நீ மேலே வர்றதை அவன் பார்க்கணும். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. கடவுள் மாதிரி கிண்டல் பிடிச்சால நீங்க அகில உலகத்துல பார்க்க முடியாது. நக்கல்னா நக்கல், உங்க வீட்டு எங்க வீட்டு நக்கல் கிடையாது. நமக்கு பைபிள் படிக்கும் போது அப்படி பார்க்க முடியல பாருங்களேன். சோற போடுறா, அவன் இருக்கணும்ல. அப்புறம் நீ நல்லா வரத பார்க்க வேண்டாம். அவன் போயிட்டான்னா அவனை அழிக்கணும்னா எப்பவுமே அழிச்சிருப்பேன். நீ வாழ்றத அவன் பார்க்கணும், உன் தலை உயர்றத பார்க்கணும், நீ பெருமைப்படுறத அவன் பார்க்கணும். நீ காலையில சொல்ற வாக்குவாதங்களை ஒழித்து, ஏசேக்கு சித்தனாக்களை ஒழித்து, உங்களுக்கு வாக்கு பண்ணின ரெகபோத்தை இந்த மாதங்களில் நீங்கள் பார்க்கும்படியா கர்த்தர் அற்புதமான கதவுகளை, அற்புதமான வாசல்களை, அற்புதமான கிருபைகளை உங்களுக்கு திறக்கிற ஒரு மாதமா இருக்கிறது. ஆமென்.